Welcome to Data Engineering. This video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டேட்டா இன்ஜினியரிங் ரிலேட்டடா லேட்டஸ்ட் நியூஸ் இல்ல லேட்டஸ்ட் அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன், டெக் பிளாக்ஸ் இல்ல லேட்டஸ்ட் டேட்டா இன்ஜினியரிங் ஆர்கிடெக்சர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் எப்படி கேதர் பண்ணி எடுக்கிறது. ஸோ அதுக்கான ஏதாவது ஒரு பிளேஸ் இருக்கா இல்ல வெப்சைட்ஸ் இருக்கா, அங்க போய் நான் எடுத்துக்கலாமா? ஸோ நான் டேட்டா இன்ஜினியர், நான் பிக் டேட்டா படிச்சிட்டேன், ஹடூப் படிச்சிட்டேன், ஸ்பார்க் படிச்சிட்டேன், இட்ஸ் ஆல் ஓகே. பட் அதை தாண்டிலும் நம்ம நிறைய பேசணும். ஸோ நம்ம டேட்டா இன்ஜினியரா இருக்கும் பொழுது நிறைய சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும், நிறைய பேர்ட்ட நிறைய டெக் ஸ்டாக்ஸ் நம்ம பேசணும். கிவன் த கண்டிஷன் அதுல எல்லாத்திலையும் நம்ம மாஸ்டரா இருக்கணும் அப்படிங்கிறது இல்ல. அதே மாதிரி மித்த கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். லீடிங் கம்பெனிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ் என்ன பண்றாங்க இந்த டேட்டா இன்ஜினியரிங்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் நம்ம படிக்கிற மூலியமா நம்மள நாம அப்டேட்டா வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் எங்க போய் தெரிஞ்சுக்கிறது? ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். அந்த இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஓகே, ஸோ இப்போ எப்படி இந்த லேட்டஸ்ட் டெக் நியூஸ் அண்ட் லேட்டஸ்ட் அப்டேட்டட் ஆர்கிடெக்சர் அண்ட் டேட்டா இன்ஜினியரிங் அதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியோட இன்ஜினியரிங் பிளாக்ஸ், அதாவது ஒரு டாப் 5 to 6 கம்பெனிஸ், அது உங்க இஷ்டத்துக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அவங்களோட இன்ஜினியரிங் பிளாக்ஸை நீங்கள் படிக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ இந்த லிங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஒரு லிங்க்ஸ் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் ஃபேஸ்புக்கோட இன்ஜினியரிங் பிளாக். நீங்கள் ஃபேஸ்புக் இன்ஜினியரிங் பிளாக் அப்படின்னு கூகுளில் போட்டிங்கன்னா வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேபாலோட டெக் பிளாக், அடுத்து ஊபரோடது, அதே மாதிரி கூகுளோடது, டேட்டா பிரிக்ஸ், கிளவுடரா, அமேசானோட டேட்டா இன்ஜினியரிங் பிளாக். ஸோ இது என்னன்னா இந்த இன்ஜினியரிங், இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் இன்ஜினியரிங் பிளாக்னு போயிட்டீங்கன்னா உள்ள போயிட்டு சர்ச்சில் டேட்டா இன்ஜினியரிங்ன்ற கீவேர்டு வச்சு சர்ச் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இப்போ இதில் ஃபேஸ்புக் இன்ஜினியரிங் பேஜ் இதுதான். ஸோ கூகுளில் போயிட்டு நீங்கள் ஃபேஸ்புக் இன்ஜினியரிங் பிளாக்னு அடிச்சிங்கன்னா இந்த லிங்க்குக்கு தான் கொண்டு போகும். ஸோ இதில் நீங்கள் மேலே போயிட்டு சர்ச்சில், ஏன்னா இன்ஜினியரிங் பிளாக்ல எல்லா டெக்னாலஜி ஸ்டாக் பற்றி அவங்க எழுதியிருப்பாங்க. ஸோ நீங்கள் போயிட்டு டேட்டா இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ இது டேட்டா இன்ஜினியரிங் ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் இருக்கிற அந்த பிளாக்ஸை ஃபுல்லாகவே மேலே எடுத்துகிட்டு வரும். ஸோ இதை ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் ஒரு சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அதே மாதிரி நீங்கள் இதுலேயும் ஒரு 5 to 10 minutes கூட போதும் மினிமம். டெய்லி பேசிஸில் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது பிளாக்ஸை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, இனிஷியலாக ப்ராமிஸாக சொல்கிறேன், எடுத்தோடனே படிக்கும்போது க்ரீக் அண்ட் லாட்டின் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஈவன் டேட்டா இன்ஜினியராக இருந்தால் கூட அவங்க சொல்கிறதெல்லாம். பட் ட்ரஸ்ட் மீ, நீங்கள் படிக்க அதனோட ஃபங்க்ஷன், ஒரு கீவேர்டு தெரியலன்னு நீங்கள் யோசிப்பீங்க, உடனே அதை கூகுளில் சர்ச் பண்ணுவீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பண்ணும்பொழுது மட்டும்தான் நமக்கு அந்த நாலேஜுங்கிறது கெயின் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பிளாக் படிக்கிறீங்க, அதில் இருக்கிற எல்லா டெக்ஸ்டாக் அவங்க சொன்னது எதுவுமே நமக்கு தெரியணுன்றது இல்லை, தெரியாமல் கூட சிலது இருக்கும். நான் அப்படி தான் பண்ணேன். ஸோ இந்த ப்ராக்டிஸ் தான் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்டை பார்த்துட்டு நல்ல எல்லாத்துக்கும் சொல்யூஷன் சொல்கிறாரு, எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்காரு, இவர் எப்படி படிக்கிறாரு அப்படின்றத நம்ம லைக் அவரும் ப்ராக்டிஸ் பண்ணாமல் வரப்போகிறதில்ல. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஹீ கேன் ஆல்சோ பிகேம் அ சொல்யூஷன் ஆர்கிடெக்ட். இது 10 இயர்ஸில் தான் நான் பண்ணணும், 8 இயர்ஸில் தான் நான் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. நீங்கள் ஈவன் ஃப்ரெஷர் அண்ட் இந்த மாதிரி பிளாக்ஸ் கண்டென்ட்லாம் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி யூ கேன் ஆல்சோ நீங்களும் சொல்யூஷன் கொடுக்கலாம். ஒரு மீட்டிங்கில் யூ கேன் ஆல்சோ கிவ் சொல்யூஷன்ஸ். அதே மாதிரி இது சொல்யூஷனுக்கு இல்லை, ஒரு ஃபன்னாக இருக்கும். படிக்க யூ வில் கம் டு நோ சிஸ்டம் டிசைன்ஸ் எல்லாம் டேட்டா இன்ஜினியரிங்கில் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நிறைய இன்ஜினியரிங் பிளாக்ஸ் எனக்கு தெரிஞ்ச இது பார்த்தீங்கன்னா நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ, அதே மாதிரி ஆரக்கிளோடது, லிங்க்டினோடது, நெட்ஃப்ளிக்ஸோடது, அமேசானோடது. ஸோ இது எல்லாமே நீங்கள் இன்ஜினியரிங் பிளாக்னு போட்டு, இல்லை உங்களுக்கு இன்னும் என்னென்ன கம்பெனி எல்லாம் மைண்டுக்கு தோணுதோ ஸோ அந்த கம்பெனி பேர் போட்டு இன்ஜினியரிங் பிளாக்னு போடுங்க. அவங்க எழுதியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வெப்சைட் லிங்க் ஃபர்ஸ்ட்லேயே வரும். அதில் போயிட்டு சர்ச்சில் டேட்டா இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி தேடுங்க. ஸோ இது போக நான் இன்னைக்கு இன்னொரு லிங்க்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா weekly.com. ஸோ இந்த வெப்சைட் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டாப் ஒரு 10 நியூஸஸ் இந்த வாரத்துக்கு, ஒவ்வொரு வாரத்துக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் உங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு நியூஸ் லெட்டர் வரும், ஒரு லிஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வரும். அதில் லேட்டஸ்ட் நியூஸ் ஆன் டேட்டா இன்ஜினியரிங், பிக் டேட்டா ஸ்டஃப் உங்களுக்கு வரும். இந்த வெப்சைட் பேர் ஹடூப் வீக்லின்னு தான் இருந்தது. ஒரு 3-4 இயர்ஸாகவே நான் லைக் ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸாகவே நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இதை மாற்றினாங்க. ஹடூப் வீக்லின்னு தான் இருந்தது. அதுக்கப்புறம் இதை டேட்டா இன்ஜினியரிங் வீக்லி அப்படின்ற அந்த வெப்சைட் பேரை மாற்றிட்டாங்க. இதில் நீங்கள் இமெயில் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லை டேரெக்டாக போயிட்டு இந்த லேட்டஸ்ட் இஷ்யூவை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீக் பை வீக் அவங்க போட்டது எல்லாமே உங்களுக்கு அப்படியே வரும். அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த லேட்டஸ்ட் இஷ்யூவில் நான் போகிறேன்.
ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லைக் ஃபெப்ரவரி 24 2020 எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் இவங்க எதுவும் போஸ்ட் பண்ணல. பட் நியூஸ் லெட்டரில் மேபி வரலாம் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஒரு கொஞ்சம் கண்டென்ட் போட்டு லிங்க் ஆக்சுவல் லிங்க் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாம் நம்மளுக்காக அவங்க கேதர் பண்ணி அதில் வந்து ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துட்டு இன் டீட்டெயில் வேணும்னா இதை கிளிக் பண்ணி படிச்சுக்கோங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ நான் நிறைய பேர் என்னோட யூடியூபர் ஃபாலோவர்ஸ்க்கு நான் சொல்கிறது இதுதான். இந்த மாதிரி தான் உங்களை பிளாக் எழுத சொல்கிறது நான். ஸோ இப்போ இவங்க எழுதியிருக்காங்க பாருங்க, இந்த மாதிரி தான் உங்கள் லிங்க்டின்லையோ இல்லை நீங்கள் கூகுள் பிளாக் போஸ்ட் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ஃபார் ரீட் மோர் நீங்கள் அந்த லிங்கை கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஸோ இட் வில் டேக் லெஸ் டைம் ஒன்லி ஃபார் யூ. ஸோ அது எதுக்கு நான் சொன்னேன்னா நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் ஒரு பிளாக் ரைட்டருங்கிறத நீங்கள் வந்து உங்கள் ரெஸ்யூமில் போடலாம். ஸோ தட் கிவ்ஸ் ஆடட் வேல்யூ டு யர் ரெஸ்யூம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதனால் அந்த பாயிண்ட்டை நான் இங்கே சொன்னேன். பட் அதர் தென் தட் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டா இன்ஜினியரிங் வீக்லி 356 ஆனோ. ஸோ நீங்கள் இன்னும் கீழே போனீங்கன்னா லைக் 335 அந்த மாதிரி ஒவ்வொரு வாரம் அவங்க போடுறது வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ நாட் ஷுர் 2021 இவங்க ஆக்டிவாக இல்லை. பட் ஐம் நாட் ஷுர், மேபி நியூஸ் லெட்டரில் வந்துட்டு இருக்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் அவங்க கொடுத்துட்டு இருக்கலாம் மேபி. ஸோ இந்த ஒரு பிளாக் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அது போக இந்த இன்ஜினியரிங் பிளாக். ஸோ இதில் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இல்லை, ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ ஊபரோடது எடுத்துக்கோங்க, இல்லை பேபாலோடது எடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து யூ டேக் ஃபேஸ்புக்கோடது. அதில் கொஞ்ச நாள் பாருங்கள், ஒரு வீக் ஒரு வெப்சைட் அந்த மாதிரி பாருங்கள். ஸோ சம்திங் ஃபார் ஷுர் எண்ட் ஆஃப் டே யூ வில் லேர்ன். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் இன்க்ரீஸ். நீங்கள் வந்து என்னோட சொல்யூஷனிங் ஸ்கில்லை வந்து நான் எப்படி டெவலப் பண்ணுறதுனா இப்படி தான் நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் லிங்க் எல்லாமே நான் என்னோட பிளாகில் மென்ஷன் பண்ணிடுறேன். அந்த பிளாகோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த யூஆர்எல்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.